கைவிடப்பட்ட இக்பால் நகர் கிராமம் திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் தோப்பூர் பிரதேசத்தினுடைய எல்லை பகுதியில் அமைந்துள்ள கிராமமே இக்பால் நகர் கிராமம். இக்கிராமமானது 1990ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதியில் சுமார் 100 குடும்பங்களுக்கு மேற்பட்டவர்கள் விவசாயம், வீட்டுத் தோட்டம், விலங்கு வேளாண்மை என தனது ஜீவனோபாய தொழிலாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உள்நாட்டு யுத்தம் தீவிரமடைந்ததால் அம்மக்கள் பொருளாதாரம் அனைத்தையும் இழந்து அகதிகளாக இடம்பெயர்ந்தனர். அவ்வாறு இடம்பெயர்ந்தவர்கள் தங்களது உறவினர்களின் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் வசித்து வந்தனர். உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிற்பாடு அம்மக்கள் அக்கிராமத்துக்கு சென்று குடியமர்ந்தனர். இருந்த போதிலும் அம்மக்களின் அங்கு வாழ்வதற்கான அடிப்படை வசதிகள் இல்லாமையினால் செப்பனிடப்படாத வீதி, குடிநீர் வசதியின்மை, காட்டு விலங்குகளால் ஏற்படும் உயிர் சேதம், பொருள் சேதம் என்பனவற்றால் மீண்டும் அம்மக்கள் அக்கிராமத்தினை கைவிட்டுவிட்டு வேறு இடங்களில் வசித்து வருகின்றனர். மர்ஹூம் முன்னாள் அமைச்சர் நஜீபே அப்துல் மஜீத் அவர்களுடைய காலப்பகுதியில் மின்சாரம் பெற்றுக் கொடுக்கப்பட்டு புதிதாக பள்ளி ஒன்று அமைக்கப்பட்டாலும் கூட அதற்கு பிற்பாடு வந்த அரசியல்வாதிகளால் அக்கிராமத்தினை கண்டுகொள்ள தவறினர். இன்றளவும் கூட அம்மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வேறு இடங்களில் வசித்து வருகின்றனர். இவ்விடயம் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் கவனத்துக்கு இக்பால் நகர் கிராமம் பற்றி அது தொடர்பான பிரச்சினைகளை கொண்டு வருகின்றோம். இக்கிராம மக்களின் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு